சொல்றேன், நான் சொல்றேன். ஆனா அவரை நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ அவரை எதுவும் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு. நான் அவர் யாருன்னு சொல்றேன். சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவ பேர் என்னன்னு சொல்லுடி. கார்த்திக். கார்த்திக்? கார்த்திக்னா யாருடி? அதான் ரஞ்சினியோட தம்பி. ரஞ்சினியோட தம்பியா? சந்திரா, வாடி வாடி. அம்மா என்னடா அது? செல்வா, நீ என்னமோ சொன்ன, அவ வேற ஏதோ சொல்றா. அதான் மாமா, எனக்கும் ஒன்னும் புரியல. இவ இப்படி சொல்லிட்டு போறான். என்ன மாமா இப்படி? பாத்துக்கலாம்டா. அம்மா வாடி வா. அம்மா ரஞ்சினி. ரஞ்சினி. அம்மா ரஞ்சினி. யாரோ அக்காவை கூப்பிடுறாங்கம்மா. யாருன்னு தெரியலையே. ரஞ்சினி. 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 எவன் வரணுமோ அவன் மட்டும் வரல. கூப்பிடுவோம் தம்பிய. ஏன் தம்பியா? அவன் எதுக்கு? அவனை வச்சு சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். ஐயோக்கே ராஸ்கல், எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு கூப்பிடு. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான அவன். கூப்பிடு அவனை. இது பாருங்க, இங்க ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல. முதல்ல மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா பதிலும் அப்படிதான் கிடைக்கும். கார்த்திக், கார்த்திக். வரேன்க்கா. என்ன? கார்த்திக், என்ன நடந்துச்சு? உன்னை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. என்ன தேடியா? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஏய்! நடிக்காதடா, நடிக்காத. மரியாதையா நடந்தது சொல்லு. இல்ல இல்ல என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. சந்திரமதி அம்மா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? என்ன எதுன்னு சொன்னா தானே தெரியும். ஓ, சொன்னாதான் தெரியுமா? சரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் பொண்ண காதலிச்சு உங்க பையன் கர்ப்பமாக்கி இருக்கான். என்ன ஏன் எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? இல்லக்கா. என்னது? ஏன் தம்பி உங்க பொண்ணையா? உங்களுக்கு பழி போடுறதுக்கு இந்த காரணம் தான் கிடைச்சதா? என் பையன் மேல இப்படி அபாண்டமா பழிய போடாதீங்க. அப்புறம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னடா பேசாம இருக்க? உண்மையிலதான்டா பழி போடுறாங்க. பேசுறா. அக்கா, இவ்வளவு நான் தொட்டது கூட இல்லக்கா. ஏதோ போய் சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்கா. ஏய், யாரா போய் சொல்றா? இருங்க. அவன் மேல கை பட்டதுனா அப்புறம் நல்லா இருக்காது. என்ன என்ன பழி வாங்க புது காரணத்தை கிரியேட் பண்றீங்களா? அன்னைக்கு ஃபைல் மேட்டர்ல சந்தேகம், இன்னைக்கு என் தம்பியை வச்சு என்ன மாட்ட வைக்க பாக்குறீங்களா? வாழ வேண்டிய பொண்ணு, பெத்த பொண்ணையே தப்பா பேசுறீங்க. என்ன நான் தப்பா பேசுறேனா? சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கார்த்திக், கார்த்திக் தைரியமா சொல்லு. ஏய், என்ன தைரியமா சொல்லணும்? முதல்ல நீ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, இப்போ உங்க அம்மாவையும் கூட்டு வந்து டார்ச்சர் பண்றியா? கார்த்திக், கார்த்திக் நடந்தது சொல்லு. நீ என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சது,
கெஸ்ட் ஹவுஸ்க்கா? டேய், நீ போனியாடா? இல்லக்கா, நானா போல. சொல்லுடா. போனேன்க்கா, ஆனா இவ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. எதுக்காகடா போன? இல்லம்மா, இவோ கிரிமினலா பிளான் பண்ணி வர வச்சிட்டா. அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, எதுக்கு என்னங்கிற காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறியா? ரஞ்சனி, என்னமோ உன் தம்பிய பத்தி பெருசா பேசுனியே, மரியாதையா பேச சொன்னல, இப்ப என்ன சொல்ற? ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணு அவனை அங்க வர வச்சிருக்கான். அவ பண்ணது நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா ஓ தம்பி எதுக்காக அங்க போனான்? கெஸ்ட் ஹவுஸ், தனியா ஒரு பொண்ணு, ஆனா எதுவுமே பண்ணல அப்படி நடிக்கிறான் அவன். பாருங்க, நான் ஒண்ணும் நடிக்கல, உங்க பொண்ணு தான் நடிக்கிறா. கார்த்திக், தயவு செஞ்சு நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லிட்டீனா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை இல்ல. இங்க பாரு, நீ கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு போன இந்த செயினை நான் தாலி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது தாலியா? கொன்னே போட்டு வேண்டி. தராதரம் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவனோட பழகிக்கிட்டு தாலி எழுதி சென்டிமெண்ட் பேசுறியா? ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இத காரணமா வச்சு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாமோனோ, இல்ல என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரலாம்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நான் இங்க வந்தது அதுக்காக இல்ல. உங்க குடும்பத்தோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். மறுபடியும் சொல்றேன், இத காரணமா வச்சு என் வழியில கிராஸ் பண்ணலாம் நினைச்சீங்க, மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவேன். ஏய், அதுல முதல் பலி நீதான்டா கார்த்திக். கார்த்திக், இவ்ளோ தூரம் பேசுறாங்களே, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. இன்னும் என்னடி அவகிட்ட பேசிட்டு வா. சொல்லு கார்த்திக், வா. இன்னொரு தடவை கார்த்திக் என்கிட்ட வந்து பேசுற, உன்னையும் சேர்த்து கொண்டு வாடி. என்னடா இதெல்லாம்? கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்க, உன்னோட செயின் அவ கழுத்துல இருக்கு. அக்கா, நான் அன்னைக்கு அங்க போனது உண்மை, ஆனா அவ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அங்க நீ போனதே தப்பு தானடா. அம்மா, அவ ஃப்ரெண்ட வச்சு பிளான் பண்ணி நாங்க வர வச்சிட்டா. நான் ஒரு ஹெல்ப் பண்ற நோக்கத்தோட தான் அங்க போனேன். நான் எந்த தப்பும் பண்ணல. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலக்கா. அக்கா, அவ ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய போய் சொல்லுவா. இப்ப கர்ப்பம்னு சொல்றது கூட போய் தான். அக்கா, என்ன நம்புக்கா. அக்கா, நான் உன் தம்பிக்கா. நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நம்புக்கா. அம்மா, நீ ஏது சொல்லுமா. சத்தியமா நான் தப்பு பண்ணலம்மா. ஆமா ரஞ்சினி, நம்ம கார்த்திக் தப்பு பண்ணிருக்க மாட்டான். சாப்பிடுங்கம்மா. வேண்டாம், எடுத்துட்டு போ. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களேம்மா. ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். எடுத்துட்டு போ. அம்மாமா, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, தட்டை எடுத்துட்டு இங்க போங்க. நேத்து சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடல. எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்க போறேன்? சொல்லு, எவ்வளவு நாளைக்கு இருக்க போற? சாகுற வரைக்கும். இந்த நிலைமையில நீ உயிரோட இருக்கிறத விட சாகுறதே பெட்டர். என்னடி பாக்குற? நான் பொய் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேமா.
ஏன்னா நான் சாகுற விஷயத்தை பத்தி பேசுறேன்ல, நீ பொய்யே சொல்ல மாட்டேன். இப்போ பேசுற இந்த அறிவு உனக்கு அப்ப எங்கடி போச்சு? பணம் இருக்குங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நடந்துக்கிறதா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம் யோசிச்சு பாத்தியா நீ? நீ பண்ண காரியத்தினால எவ்வளவு பெரிய விடையா வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தியா? போயும் தராதரம் தெரியாதவன் கிட்ட பழகி இருக்க நீ. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒருத்திய எனக்கு சரிசமமா அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடி. ஓகே, அவ வீட்டுக்கு போய் பேசணுமே. அப்ப அவன் என்ன சொன்னா? பண்ணது தப்பு நான் சொன்னா? எதுவுமே தெரியாது நில சொன்னா? இப்பவே இப்படி சொல்றவ நாளைக்கு உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டான்றதுக்கு என்னடி நிச்சயம்? பணக்கார பொண்ணு மாட்டி இருக்கா, இவளை வச்சு எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கலாம். இந்த எண்ணத்துல தாண்டி அவன் உன்னை கெடுத்திருக்கான். இல்லம்மா, கார்த்திக் அப்படிப்பட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவரு. வாய மூடுடி. நான் உன்கிட்ட எந்த விளக்கத்தையும் கேட்கல. சித பார், எனக்குள்ள எவ்வளவோ ஆத்திரம் இருக்கு. ஆனா அது அத்தனையும் அடக்கிக்கிட்டு அமைதியா பேச வந்திருக்க. புரிஞ்சுக்க ப்ளீஸ். நம்ம குடும்பத்துக்கும் அந்தஸ்துக்கும் அந்த பையன் சரியானவன் இல்ல. அதனால ப்ளீஸ் அவனை மறந்துடு. அதுக்கு நீ முதல்ல சொன்ன மாதிரி நான் செத்து போயிடலாம். ஐஸ்வர்யா, வேணாடி, என்ன ஆத்திரப்படுத்தாத. அப்புறம் நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டேனா அந்த பையன் உயிரோட இருக்க மாட்டான். சந்திரா, அவ்வளவு தூரம் போடுமா? ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா, அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் நாம அவளை திட்டிக்கிட்டே இருக்கிறதா? நாம தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். வா 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 போலாம். வா வா சந்திரா. வா வாடா வாடா. சந்திரா, இந்த மாதிரி விஷயத்த நாம ரொம்ப நாளைக்கு வெளியில மறைச்சு வைக்க முடியாது. இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்த மறைச்சிட்டு வெளியில யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே பண்ணாலும் வர்றவன் எதுக்காக வருவான்? பணத்துக்கு தான் வருவான். இந்த பாரு, விஷயம் வெளியில போக கூடாது, சொத்தும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால நம்ம செல்வாக்கே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பரவாயில்லக்கா. ஐஸ்வர்யா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் உனக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. நான் பண்ணிக்கிறேன்க்கா. ஆமாக்கா, நான் பண்ணிக்கிறேன்க்கா. சந்திரா, என்ன பேசுறீங்க? தொலைச்சிடுவோம் உங்க 2 பேரையும். ஐஸ்வர்யா கல்யாணம் ஏன் இஷ்டப்படித்தான் நடக்கணும். நான் யார கை நீட்டனோ அவனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ எப்படி இருந்தாலும் சரி, அவ தலையெழுத்த மாத்தி எழுத போறவ இந்த சந்திரமதியா தான் இருப்பேன். என்ன லோகநாதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்படின்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதனாலதான் உங்களை பார்க்க முடிவு பண்ணேன். பெரிய மனசு பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல பெரிய மனசு சின்ன மனசுலாம் எதுவும் இல்லப்பா. உனக்கு ஏதோ பிரச்சனை, அதே மாதிரி எனக்கு சில பிரச்சனை. இதுல என் தெய்வம் உனக்கு தேவை இருக்கும், உன் தெய்வம் எனக்கு தேவை இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலம் தானே. வாஸ்தவம் தான். இதுவரைக்கும் என் தொழில எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆள் பலம், அதிகார பலத்தை வச்சு அதையெல்லாம் ரொம்ப சாதாரணமா சமாளிச்சிருக்கேன். பெரிய பெரிய தலைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணியிருக்கேன். அவ்வளவு ஏன், சந்திரமதியையே
ஏன் வீடு தேடி வர வச்சிருக்கேன். சந்திரமதியா? ஆமா, வந்தாங்களே. அப்படி இருந்தோம் ஒரு பொண்ணு என்ன சாதாரணமா கீழே தள்ளிட்டு போயிட்டான். பொண்ணுன்னா ரஞ்சினி. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சந்திரமதி பேரை சொன்ன உடனே எனக்கு ரஞ்சினி ஞாபகம் வந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன். அந்த பொண்ணால எனக்கு ரொம்ப பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தன், அவனோட இடங்களை வச்சு மாசம் 10-15 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ரஞ்சனி என்னை பத்தி அந்த சேட்டுக்கிட்ட போட்டு கொடுத்து எனக்கு அந்த ஆளுக்கு இருந்த இத்தனை வருஷ தொடர்பையே கட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூட அவளால ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்ககிட்ட நேரடியா பேசணும்னு சொன்னேன். மாசம் மாசம் வந்துகிட்டத பணம் தான் உனக்கு லாஸ் ஆச்சு. ஆனா இப்ப என்னோட ஒட்டுமொத்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. பாரு, இந்த பில்டிங் எல்லாம் என்ன கட்டணம் கட்டி முடிச்சு திறப்பு விழாவை நடத்திருக்கணும். ஆனா இந்த கட்டடத்துல எப்படி கட்டி முடிக்க போறேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வர வச்சவ அந்த சந்திரமதி, அதுக்கு மூளையா செயல்பட்டவ ரஞ்சினி. நானும் பணத்தை காமிச்சு பயத்தை காமிச்சு அவளை என் பக்கம் கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அவ அதுக்கெல்லாம் மசியல. அப்படின்னா என்னோட எதிரியும் உங்க எதிரியும் ஒண்ணுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா அவளை எதுக்காக விட்டு வைக்கணும்? பேசாம அவ கதைய முடிச்சிட்டா